நம்ம வரையும்போது ஒரு பூவோ ஒரு பறவையோ இல்லை ஒரு பொருளோ எதுனாலும் சரி, அது வரையும்போது நம்ம அந்த பொருள் மேலே பயங்கர கான்சன்ட்ரேஷனோட அந்த இதுக்கு மட்டும் கலர் பண்ணுவோம், இல்லை பெயிண்ட் பண்ணுவோம். அந்த பொருள் தான் நமக்கான மெயின் சப்ஜெக்ட். ஸோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை சுற்றி இருக்கிற மற்ற இடம் எல்லாம் நெகட்டிவ் ஸ்பேஸ். அந்த நெகட்டிவ் ஸ்பேஸை வந்து நம்ம அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த பெயிண்டிங்கில் இது ஒரு மினி பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கில் வந்து நம்ம எப்படி நெகட்டிவ் ஸ்பேஸை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம பாசிட்டிவ் ஸ்பேஸில் வந்து டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறோம். இது ஒரு சிம்பிளான பெயிண்டிங். இது எல்லா பிகினர்ஸும் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய பெயிண்டிங். ஸோ கிட்ஸாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். சரி, எப்படி இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பெயிண்டிங்கோட பென்சில் ஸ்கெட்ச் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணி வரைஞ்சிக்கலாம். சிம்பிளான பென்சில் ஸ்கெட்ச் தான். ஸோ கிட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பென்சில் ஸ்கெட்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம பேப்பரை வெட் பண்ணிக்கிறோம். தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம பழைய ஸ்கெட்சில் இருக்கிற க்ரீன் கலரை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கலரை எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறோம். எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரீ ட்ரங்கை தவிர மற்ற இடம் எல்லாம் அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்பேஸை மட்டும் ஃபில் பண்ணி வரைகிறது வந்து நெகட்டிவ் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் பெயிண்டிங்லே நிறைய லேயராக பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் பிகினர்ஸ்க்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு லேயர் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். இனி வர வீடியோவில் நம்ம நெகட்டிவ் பெயிண்டிங் வந்து டபுள் லேயர், ட்ரிபிள் லேயர் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லேயரில் நெகட்டிவ் பெயிண்டிங் பண்ணுறோம். அதாவது நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் கடைசியில் அது காஞ்சப்புறம் நம்ம ட்ரீ ட்ரங்கில் வந்து டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறோம். இந்த சேனலுக்கு இதுதான் முறையாக நீங்கள் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் வாட்டர் கலர் பற்றி, பெயிண்டிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்க்குற குழந்தைங்களுக்கு சின்னதாக ஒரு 2 ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து நான் புக்கில் படித்த ஸ்டோரி. ஸோ இது வந்து ஐன்ஸ்டைன் சம்மந்தமான ஸ்டோரி. நிஜமாகவே அவர் லைஃப்பில் நடந்துச்சா அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் அது வந்து புக்கில் நான் படித்தது. ஐன்ஸ்டைன்கிறவர் ஒரு அற்புதமான சயின்டிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து E=mc² அப்படிங்கிற ஃபேமஸான ஈக்குவேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. ப்ளஸ் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி, ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டின்னு எக்கச்சக்கமாக அவர் வந்து நமக்கு புரியறதுக்கு கூட கஷ்டப்படுற பல விஷயம் வந்து அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. சயின்ஸில் ஐன்ஸ்டைன் அடிச்சுக்க இப்போ வரைக்கும் ஆளே கிடையாது. ஆனால் அவர் வந்து நார்மலான லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே சயின்ஸில் இருக்கிறனால சாதாரண நேம், அட்ரஸ் இந்த விஷயம்லாம் அவர் வந்து மறந்துடுவாராம். ஸோ ஒரு நாள் அவர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது அவர் வந்து நம்மெல்லாம் பஸ்ஸில் போகும்போது நடுவில் ஸ்டாப்பிங் இருக்கும். ஸோ இறங்கி நம்ம போய் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது நடுவில் ஒரு ஸ்டாப்பிங் வந்துச்சு. ஸோ அவர் இறங்கி போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாரு. அவர் போகும்போது அவரோட கண்ணாடியை மறந்து வச்சுட்டு போயிடுறாரு. ஐ கிளாஸை மறந்துட்டார். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போகும்போது அங்கே மெனு கார்டு இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாரு. அவருக்கு கண்ணாடி ஐயோ எடுத்து வரலையே அப்படின்னு அப்போ தான் தோணுது. சரி, எதிர்த்தாப்பில் ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அவர்கிட்ட அந்த மெனு கார்டை கொடுத்து என்னெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கலான்ட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிறவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிறவர் வந்து அந்த மெனு கார்டை ஃபுல்லாக பார்த்துட்டு, அச்சோ எனக்கும் உங்களை மாதிரி தான் படிக்கவே தெரியாது அப்படின்னு சொன்னாராம். ரெண்டாவது ஸ்டோரி என்னென்னா, ஐன்ஸ்டைன் வந்து மறுபடியும் இன்னொரு நாள் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. அவர் வந்து சீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ டிடிஆர் வந்து வராரு. நமக்கெல்லாம் ட்ரெயினில் டிடிஆர் வந்து செக்அப் பண்ணுவார் இல்லையா, அதே மாதிரி அங்கேயும் டிடிஆர் வந்து ட்ரெயினில் டிக்கெட்லலாம் எல்லோரும் வாங்கியிருக்காங்களான்னு செக்அப் பண்ணிகிட்ருக்காங்க.
அப்போது எயின்ஸ்டன் கிட்டே வந்தப்போ எயின்ஸ்டன் வந்து டிக்கெட்டை எங்கே வச்சாருன்னு தெரியல. ஸோ எல்லா பாக்கெட்லேயும் செக் பண்ணுறாரு. ஷர்ட் பாக்கெட்டில் செக் பண்ணுறாரு, பேண்ட் பாக்கெட்டில் செக் பண்ணுறாரு. ஆனால் டிக்கெட்டை காணோம். அச்சச்சோ டிக்கெட்டை காணோம் அப்படின்னு எயின்ஸ்டன் டென்ஷன் ஆகி தேடிட்டுருக்காரு. அப்போது அந்த டிடிஆர் சொல்கிறாரு, பரவாயில்லைங்க, நீங்கள் சயின்டிஸ்ட்டுன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் டெய்லியும் இதில் தானே வர்றீங்க, பரவாயில்ல, நீங்கள் வாங்கியிருப்பீங்க, எங்கேயாச்சும் மறந்து வச்சுருப்பீங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அடுத்த பர்சன்ஸ் எல்லாத்தையும் பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த டிடிஆர் வந்து திரும்பி பார்க்குறாரு. அப்போ எயின்ஸ்டன் வந்து இன்னுமே தேடிகிட்டே இருக்கார். அவர் பார்த்தா சீட்டுக்கு அடியிலெல்லாம் குனிஞ்சு போய் தேடிட்டுருக்காரு. டிடிஆர் உடனே ஓடி வந்து, நீங்கள் ஏன் இன்னும் தேடிகிட்டே இருக்கீங்க, நான் தான் டிக்கெட் இல்லைனாலும் பரவாயில்ல, தொலைஞ்சிருக்கும் பரவாயில்லன்னு சொன்னேனே, ஏன் இன்னும் தேடிகிட்டே இருக்கீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு எயின்ஸ்டன் சொன்னாராம், டிக்கெட் தொலைஞ்சா பரவாயில்ல, ஆனால் நான் எங்கே இறங்கணும், எந்த டெஸ்டினேஷனில் இறங்கணும் அப்படின்னு எனக்கு மறந்துருச்சே அப்படின்னு சொன்னாராம். எயின்ஸ்டன் வந்து நிறைய தாட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாராம். அதாவது நம்ம லேபில் தானே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவோம், அவர் வந்து திங்க் பண்ணியே அந்த வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாராம். அவராகவே இமேஜின் பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாராம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த சிம்பிளான இந்த எந்த அட்ரஸ்க்கு போகணும், என்ன நம்பர், என்ன நேம், அதெல்லாம் கூட ஈஸியாக மறந்துடுவார். ஆனால் முக்கியமான அவர் விஷயம், அதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவரோட நினைவாற்றல் சூப்பராகவே இருந்துச்சு. பேக் டு பெயிண்டிங் வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீ ட்ரங்க் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இங்கே எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரைட் சைட்லேருந்து லைட் சோர்ஸ் இருக்கிற மாதிரியும், லெஃப்ட் சைடு வந்து ஷேடோ லைட் படாத இடமா இருக்கிற மாதிரியும் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லைட் படுற இடம் வந்து ஒயிட்டாகவும், லைட் படாத இடம் டார்க் க்ரேவாகவும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து லீவ்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். டார்க் கலர் லீவ்ஸ், லைட் கலர் லீவ்ஸ், இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதோடு நம்ம இந்த நெகட்டிவ் பெயிண்டிங் முடிச்சாச்சுங்க. ஸோ ஈஸியான இந்த பெயிண்டிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.